மை டியர் கௌதம் டிஎச்ல குட்டி. ஸோ 12th பயாலஜி பயோபாட்னி அண்ட் அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் தான் இது உங்களுக்கு. ஓகேங்களா, வீடியோஸ் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்பா. அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்னமும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போகிறா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும், அதை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது மட்டும் பண்ணால் பார்த்தாது ஆல் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பண்ணிடுங்க. ஓகேங்களா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கப்பா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ 2 மார்க் 1 மார்க். ஓகேங்களா, சூஸ் இட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மெயில் கேம் டாபிக் இன் ஜைனோஸ்பெர்ம் இஸ் டேஸ். ஃபுல் ஃப்ரூட் இன் ஸ்குவாஷ் இன் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ். 1 மார்க் 2 1 மார்க்கில் புக் பேக் இன்டீரியரில் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறது 2 1 மார்க்கு மேக்ஸிமம் ஒரு 1 இது 2ல் இந்த ஒரு இன்டீரியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டீரியர் இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் எழுத போகிற ஆனுவல் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். இது வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா, சொல்ல மாட்டேன். அதுதான் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப்ல அனுப்பப்படும். ஓகேவா, அப்படியே இருக்கிற ஆன்சருக்கே முடிஞ்சு அனுப்பிவிடுவேன். ஸோ 2 மார்க் பாருங்கள். வாட் இஸ் பிளாக் கிராஸு, வாட் இஸ் எந்தோத்தலம், அப்புறம் டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். இந்த 3ல் ஏதோ 2 எழுதுனா போதும். அதே மாதிரி இந்த 3லையும் ஏதோ 2 எழுதுனா போதும். கம்பல்சரி 7th கொஸ்டின் கம்பல்சரி. டிஃபரன்ஷியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்டு கோ டாமினன்ஸ். இதுதான் கம்பல்சரி. ஓகேங்களா, தரவாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா கம்பல்சரி கொஸ்டின்ஸை? அடுத்து உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிரா சாய்ஸ். ஓகேங்களா, பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜெயின் வித் எக்ஸாம்பிள். ஒன்று இது எழுதணும், இல்லைன்னா எனிமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமார்பிளைஸ் ஃப்ளவர்ஸ். இதை ஒன்று இது எழுதணும். ஓகேவா, 2ல் ஏதோ 1 எழுதணும். கரெக்டாக படிச்சு பார்த்தா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ 35 மார்க்கு. அடுத்து பயோ ஜுவாலஜி பாருங்கள். குளோரோஸ்டம் இன் ரிச் இஸ் டேஸு. இந்த 3ல் 3 1 மார்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ செக்ஸ் ஹார்மோன் வேர் டிஸ்கவர்டு பை டேஸு. ஸோ பேட்டஸ் சிண்ட்ரோம் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் டேஸ். இந்த 3லையும் எல்லாமே எழுதணும். 1 மார்க் தானே இது. ஓகேவா, ஆன்சர்ஸ்லாம் கீழே இருக்குது. இன்டீரியர் கேட்டிருந்தாங்கன்னா இன்டீரியர் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா, அடுத்து 2 மார்க் பாருங்கள். 4 5 6 ஆன்சர் எனி 2 கொஸ்டின்ஸு. கொஸ்டின் நம்பர் 9 இஸ் கம்பல்சரி. 7 8 9 நோ டைம் பாலிஸ்டிக் சிண்ட்ரோம். இந்த 3ல் 2 எழுதுனா போதும். ஓகேங்களா, ஸோ ஒன்று சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி. 9th கொஸ்டின் கம்பல்சரி. நோ 10 பாலிஸ்டிக் சீரம், அது கம்பல்சரி. ஓகேவா, அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சைஸ் தான். ப்ரீஃப் அக்கௌண்ட் அபவுட் மென்ஸ்ட்ரூனல் சைக்கிள். அப்புறம் எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். ஸோ இந்த 2ல் இதை 1 எழுதணும். ஓகேவா, சிம்பிள் தான். ஸோ இவ்வளோ தான் மிஸ். இதை வெரி ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே படிங்க, எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம் ஏதோ இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் டைம் டேபிள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஐ திங்க் எக்ஸாம் நேரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரெகுலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகேப்பா. சில குட்டீஸ் தட்ஸ் இட்னு நினைக்கிறேன்ப்பா. வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேவா, ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.